குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கொண்டு போட்டு வச்சுட்டு, அதே மாதிரி எங்கள் வீட்டில் டீ குடிக்க மாட்டாங்க, காலையில் கஷாயம் தான் குடிப்பாங்க. கஷாயமும் போட்டு வச்சுட்டு வாசல்லையும் படிவாசல்லையும் கோலம் போட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு சாமி ரூம்லேயும் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசில் எந்த கவலை இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தூங்கும்போது நைட்டு என்ன செய்யுங்க, காலையில் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயா, நம்ம காலையில் எந்திரிக்கணும், நமக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, காலையில் எந்திரிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு கரெக்டாக முழிப்பு வந்துடும். இதை ரெகுலராக ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்காமையே காலையில் எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிட்டு அந்த மாதிரி காலையில் சாமி ரூமில் விளக்கு கொளுத்தி வச்சு எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் விளக்கு கொளுத்தி வச்சு உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் டெய்லி அதை தொடர்ந்து நீங்கள் அதை சாமிக்கிட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நாள் பலன் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரியே நீங்களும் காலையில் எந்திரிச்சு நமக்கும் ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்தாவது இனிமேல் நீங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி சாமிக்கு தீபார்த்தனை காட்டி ஒன்றும் பெருசாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. எந்த பால் இருந்தால் பால் வச்சு படைக்கலாம், இல்லை பழம் இருந்தால் பழம் வச்சு படைக்கலாம், இல்லை எதுவுமே இல்லையா, நீங்கள் பத்தி கொளுத்தி வச்சு ஒரு சூடம் கொளுத்தி வச்சு மனசார சாமியை மனசுருகி வேண்டினீங்கனாலே அது கண்டிப்பாக என்ன பலனாக இருந்தாலும் கிடைக்கும்.